வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது நவ பஞ்சம யோகம். இந்த நவ பஞ்சம யோகம் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறது. இதனால் 3 ராசி மக்கள் எந்த ஒரு அம்சத்திலும் அவர்கள் ஈடுபடும் எந்த ஒரு சூழலிலும் வெற்றி பெற்று நல்ல பலனை அடையக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த மே மாதம் வியாழன் மற்றும் கேதுவின் பயிற்சி மிகவும் சாதகமான யோகத்தை உருவாக்கும். குறிப்பிட்ட மேற்கூறிய ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் பலனளிக்கும் தன்மையில் இருக்கிறது. மே 1ஆம் தேதி ரிஷபம் வழியாக குரு பகவானின் பயிற்சி மக்களின் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேது கன்னிராசியில் அவருடைய நட்சத்திரம் சார்ந்து பயணத்தை செய்யும்போது சிம்மத்தில் நவபஞ்சம யோகம் உருவாகிறது. இந்த நவபஞ்சம யோகத்தின் நன்மைகள், இந்த யோகத்தின் அதிர்ஷ்டம் விளைவு ஒரு ஜாதகரின் அனைத்து பிரச்சனைகளையும் மறைய செய்கிறது. அவரது வாழ்க்கை செல்வமும் செழிப்பும் நிறைந்ததாக மாறுகிறது. அவர்கள் எதிர்கொள்ளும் தடைகள் படும் நீண்டகால பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கண்டு நலமுடன் வாழ்வார்கள். இந்த நவபஞ்சம யோகம் ரிஷபம், சிம்மம், மகரம் இந்த ராசி மக்களின் தலைவிதியை நல்லதொரு சூழ்நிலையாக மாற்றி பிரகாசி வைக்கும். ரிஷபராசி மக்களுக்கு நீங்கள் சிறிது காலமாக தள்ளி வைத்திருந்த எந்த வேலையும் இப்போது முடிக்க நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. நவ பஞ்சம யோகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அரசாங்க பதவிக்கான உங்கள் வேலை தேடலில் நீங்கள் வெற்றி பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. அரசாங்கத்தில் உள்ள மூத்த அதிகாரியின் தங்களிடம் பணிபுரிவர்களுக்கு உதவுவார்கள். உத்தியோகத்தில் இருக்கும் ரிஷபராசி மக்கள் விடாமுயற்சியுடன் அர்ப்பணிப்புடனும் பணிபுரிவார்கள். இதன் விளைவாக இவர்களுக்கு முக்கிய கடமைகள் வழங்கப்படக்கூடிய சூழலும் நல்லதொரு ஆதாயத்தை வருவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. மற்றும் இவர்கள் வேலை செய்யும் இடத்தில் நல்லதொரு திட்டங்களை தீட்டி இவர்கள் வேலை செய்து முன்னேற்றத்தை அடையலாம். நீங்கள் இப்போது அதிர்ஷ்டசாலியாக இருக்கப் போகிறீர்கள். நீங்கள் செய்யும் அனைத்திலும் வெற்றியை அடைவதன் மூலம் நீங்கள் பயனடைவீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் நம்பிக்கையின் அளவு வியத்தக அளவில் உயரும். உங்கள் நுண்ணறிவு மற்றும் தகவல் தொடர்பு திறன்களை ஒரு புதிய பரிவர்த்தனை முடிக்க உங்களுக்கு நல்லதொரு திட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க உதவும். பங்குதார கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு பணம் சம்பாதிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து சிம்மராசியின் 10வது வீட்டில் நவ பஞ்சம யோகம் உருவாகிறது. இது உங்களுக்கு பெரிதும் உதவும். வேலைக்காக வெளியூர் செல்ல வேண்டியிருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. தங்களுக்கு பிரகாசமான ஒரு வாழ்வியல் பக்கம் உங்கள் பயணம் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய வேலையில் இருக்கிறது. வேலையில் இருப்பவர்களுக்கு அது சார்ந்த முன்னேற்றம் மற்றும் நல்லதொரு ஆதாயத்தை தெளிவான பாதை இருக்கும். நீங்கள் ஒரு வேலையை தேடுகிறீர்கள் என்றால் உங்கள் வேலை தேடலில் நீங்கள் வெற்றி பெறலாம். சிம்மராசி தொழிலதிபர்களும் இதை சாதகமான நேரமாக காண்பார்கள். நல்ல தொழில் செய்து ஆதாயத்தை அறுவடை செய்வார்கள். உங்களின் வேலையில் கணிசமான சம்பளம் பெற வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் பணம் எங்காவது சிக்கியிருந்தால் இப்போது அதை மீட்டெடுக்க உங்களால் முடியும். உங்கள் விடாமுயற்சி மற்றும் அர்ப்பணிப்புடன் நீங்கள் எந்த தடைகளையும் வெல்ல முடியும். நடந்து கொண்டிருக்கும் எந்த ஒரு சட்ட விஷயங்களிலும் நீங்கள் வெற்றி பெறுவது இப்போது உங்களுக்கு சாத்தியமாகும். மொத்தமாக வாகனம், வீடு வாங்கும் எண்ணம் யாவும் நிறைவேறும். சிலருக்கு சொத்து சுகம் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கிறது என்பதை கூறிக்கொள்கிறேன். அடுத்து மகர ராசி மக்களுக்கு இந்த நவபஞ்சம யோகம் அதிக ஆதரவையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தருகிறது. இவர்கள் இதுவரை சந்தித்து வந்த சில சட்ட சிக்கல்கள் யாவும் இப்பொழுது நீங்கி நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள். முதலாளிகள் தங்கள் ஊழியர்களின் பணி மற்றும் விடாமுயற்சிக்கு நன்றி உள்ளவராக இருப்பார்கள். இந்த கட்டத்தில் உங்கள் மேற்பார்வையாளர்கள் உங்கள் செயல்திறன் மகிழ்ச்சி அடைவார்கள் மற்றும் உங்களுக்கு பாராட்டுகளையும் வழங்கக்கூடிய சூழலில் இருப்பார்கள். இது சார்ந்து குறிப்பிடத்தக்க திட்டத்தில் அவர்கள் உங்களுக்கு முக்கிய பதவியை தந்து உங்களை உயர்த்துவதற்குண்டான சூழ்நிலையை அவர்கள் எடுப்பார்கள். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களிலும் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை அனுபவிப்பீர்கள். இதிலிருந்து நீங்கள் நிதி ரீதியாகவும் பயனடையக்கூடிய சூழலும் இருக்கிறது. உங்கள் அன்புக்கு உரியவர்களுடன் நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும். உயர்கல்வி படிக்க முயற்சிக்கும் மாணவர்கள் அதில் வெற்றி பெற்று நலமுடன் முன்னேறுவார்கள். தங்களுடைய உயர் அதிகாரிகளுடன் வலுவான பிணைப்பை நீங்கள் உருவாக்கி நல்லதொரு ஆதாயத்தை அறுவடை செய்து அதில் வெற்றி பெற்று குடும்பத்துடன் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வீர்கள். உங்களுடைய சேமிப்பும் வங்கியினுடைய இருப்பும் உயரக்கூடிய சூழல் இருக்கிறது. உங்களுடைய செலவுகள் யாவும் கட்டுப்படுத்தப்பட்டு நலமுடன் வாழ்வதற்குண்டான சூழலை நீங்கள் அடைவீர்கள் என்று உறுதியாக நம்பலாம். இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்பிகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
நம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம்.